ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராண்ட் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேலேருந்து ஜூன் வரைக்கும் நடந்த அப்டேட் தான் மார்க்கெட்டில் பார்க்க போகிறோம். இதில் பலரும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறவராக இருக்கலாம், அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரக்ட் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறவராக இருக்கலாம். உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பங்கு சந்தை ஒரு நல்ல ஒரு ஏற்ற இறக்கங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பங்கு சந்தைங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப எப்பயுமே ஒரு சரிவில் நம்ம வாங்குறது தான் புத்திசாலித்தனம். பட் அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அதை கரெக்டாக கணிச்சிட முடியாது. இந்த டயத்தில் பங்கு சந்தை இறங்கும், இந்த டயத்தில் மியூச்சுவல் ஃபண்டோட NAV இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் நடக்கிற நிகழ்வு நம்ம இந்தியாவோட மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்தியா மாத்திரம் இல்லை இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் ஏற்ற இறக்கங்களை நம்ம இந்தியா மார்க்கெட்லையும் பாதிக்கக்கூடியது. US ஈரான் மேலே தாக்குதல் நடத்துது. அதே மாதிரி ஈரான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் மேலாம் பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட அன்சர்டனிட்டி அகெயின் ரைஸ் ஆனதுனால பங்கு சந்தையில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ₹1 கோடி இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கிற நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி ஒரு நல்ல ஒரு ஹையில் போயிட்டோம். இப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி இறங்கியிருக்கு, அதை நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் இப்போ மார்க்கெட்டில் முதலீடு பண்ணிகிட்டே இருக்காங்க. அது SIP வழியாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு வந்துகிட்டே இருக்கிறதுனால FIA நம்ம இந்திய பங்கு சந்தையை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் அவங்களோட பங்குகளை வித்துட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் இல்லாட்டி இந்திய பங்கு சந்தை மிகப்பெரிய ஒரு சரிவு சந்திச்சிருக்கும். ஏன்டா ஒரு சைடு FIA வித்துட்டு இருக்காங்க, அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி SIPயோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது. பட் ரீசெண்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா LICயில் நடந்த ஒரு ஃப்ராடை பற்றின ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் ஒரு ஸ்மால் சேவிங் மாதிரி LICயில் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட செய்திகள்லாம் கேள்விப்படுறப்ப நிச்சயமாக ஒரு உரியாக தான் இருக்கும். ஏன்னா என்ன நடக்குதுன்னே மக்களுக்கு பெரிய அளவில் தெரியாத இருக்கிறதுனால கண்மூடித்தனமாக எந்த நிறுவனத்தில் நம்ம முதலீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பட் இதுலேருந்து LIC மீண்டும் வந்துடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ வரும் நாட்களில் அதில் பற்றின அப்டேஷன் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பெரிய அளவில் இந்த ஒரு மாதத்தில் வளர்ந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவில் வந்திருக்கு, பேங்கிங் செக்டர் பெரிய அளவில் வந்திருக்கு, டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட், இதெல்லாம் சிறப்பான ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. சப்போஸ் நீங்கள் ஒரு டிஃபென்ஸ் ஃபண்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் பணத்தை நீங்கள் பெரிய அளவில் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். பட் உங்கள் எத்திக்கலுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா அப்படிப்பட்ட துறை சார்ந்த முதலீடுகளை நீங்கள் தொடரலாம். அப்படி இல்லாட்டி ஒரு டைவர்சிஃபைடாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அது ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு மல்டி கேப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு மிட் கேப்பாக இருக்கலாம். மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ஒரு மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் நம்மளாட்டி பார்க்க முடியுது. பெரிய அளவில் இல்லை, ஒரு 2% அப்படிங்கிற அளவுக்கு சரிவு நம்மளாட்டி பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய பங்கு சந்தை மாத்திரம் இல்லாமல் நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையும் சேர்ந்து நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப ஃபெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்களா இறக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஏன்டா ஈரான் அடித்தா US அடிக்கிறான், US அடித்தா ஈரான் திருப்பி தாக்குதல் நடத்துது. இப்படி நடக்கிறதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து ₹60 இருந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இப்போ ₹105 அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ மேலும் இப்படிப்பட்ட வார் இன்னும் பெரிய அளவில் தாக்குதல் வரும் பட்சத்தில்
நம்ம பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்ரோல் எப்பெல்லாம் வந்து அதிகரிக்குதோ அது வந்து பங்கு சந்தைக்கு வந்து நெகட்டிவ் நியூஸாக தான் வரும். ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வு இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பிஎம் வந்து இப்போ ரீசெண்ட்லி வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்தாரு. அதில் பலவிதமான விஷயங்களை சொன்னார். அதை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த ரீசெண்ட் டயத்தில் பங்கு சந்தை என்ன நடந்துடும், பங்கு சந்தையில் ஒரு பெரிய சரிவு வந்துடுமா, 3லேருந்து 6 மாதத்துக்கு வந்து நம்ம முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளராக இருந்தால் உங்களோட எஸ்ஐபி வந்து எக்காரணத்தை கொண்டும் நிப்பாட்டிடாதீங்க. இப்படிப்பட்ட சரிவில் லம்சம் முதலீடு பண்ணுறது தான் சிறந்தது. லம்சம் முதலீடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா முதலீடு பண்ண நபராக இருந்தால் அதை 4ஆகவோ அல்லது 5ஆகவோ பிரித்து ஒவ்வொரு சரிவிலையும் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் பார்க் பண்ணணும். அப்படி பார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய யூனிட் நீங்கள் அக்குமுலேட் பண்ண முடியும். எஸ்ஐபி முதலீட்டை காட்டியும் வந்து நீங்கள் லம்சம் முதலீடு பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் உங்களோட வெல்த் கிரியேட் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா தாராளமாக அதை பயன்படுத்திக்கங்க. இதற்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் முதலீடு பண்ணும் நபராக இருந்தால் உங்களோட முதலீடு காலம் 7லேருந்து 10 வருடம் இருந்தால் மாத்திரம் இப்படிப்பட்ட ஃபண்டுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுங்கள். அது லம்சம் முதலீடு பண்ணுறது வந்து இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கிறப்ப முதலீடு பண்ணுறது நல்லது. ஸோ நீண்ட கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் வந்து அக்குமுலேட் பண்ணுறதற்கான நேரம் வந்துச்சுன்னா அது எப்பயுமே வந்து ஒரு 2000 பாயிண்டோ அல்லது ஒரு 3000 பாயிண்டோ சரியும் பட்சத்தில் அந்த சரிவை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் ஒரு ஃபண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு என்ஏவி மதிப்பு இருக்கும் பட்சத்தில் மேலே 100 ரூபாய் இருந்துச்சுன்னா இப்போ ஜூனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் இப்படி வந்துட்டு ஒரு கருவில் இப்போ மேலே ஏறிடுச்சு. அடுத்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கின ஆள் வந்து திருப்பி 100 ரூபாய்க்கு திருப்பி இன்னொரு ரேட்டில் நீங்கள் வாங்குவீங்க. இந்த சரிவில் இந்த இடத்துல நீங்கள் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எப்படியெல்லாம் வந்து ஒரு சரிவு வருது, ஒரு 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் சரியுதோ அந்த டயத்தில் வந்து லம்சம் முதலீடு பண்ணுறது சிறந்தது. ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் தவறாமல் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீண்ட கால முதலீட்டுக்காரருக்கு வந்து பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்குது. அதனால வந்து எப்பயுமே வந்து உங்கள் எஸ்ஐபி முதலீடை கண்டினியூ பண்ணுங்க. மார்க்கெட்டை வந்து டைமிங் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்டா ஒரு சரிவு வரும், அந்த சரிவில் தான் நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சரிவை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்டா தொடர்ந்து சரியும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த சரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு திருப்பி ஏறிடும். ஸோ அந்த சரிவை நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம மிஸ் பண்ணாமல் முதலீடு பண்ணுறதுக்கு எஸ்ஐபி ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஷன் தான் நான் பார்க்குறேன். எப்பெல்லாம் ஒரு பெரிய சரிவுதோ நீங்கள் மேனுவலாக வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது லம்சம் முதலீடோ பண்ணிங்கன்னா லம்சம் முதலீடு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு தான் நான் எகெயின் அண்ட் எகெயின் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ லாங் டர்முக்கு வந்து முதலீடு பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட் வந்து சிறந்ததாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நான் பாசிட்டிவாக நானும் முதலீடு பண்ணிட்டு இருக்கேன். லாங் டர்மை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுங்கிறது சிறப்பாக இருக்குது. நம்ம வந்து டைரக்ட் ஸ்டாக்கில் முதலீடே பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் வந்து உங்களாட்டி வந்து நிஃப்டி 50 கொடுக்குற ரிட்டர்னை கூட உங்களாட்டி பீட் பண்ண முடியாது. அதை நீங்களே வந்து உங்களோட ஸ்டாக் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு 10 ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா அதில் 2 ஸ்டாக்கு நல்லா பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுக்கும். மற்றதுனா பார்த்தீங்கன்னா நெகட்டிவோ அல்லது ஒரு ஆவரேஜான ஒரு சைட்வேஸ்லேயே இருக்கிறத நீங்கள் இல்லாட்டி பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கடந்த ஒரு மாதத்தில் நடந்த அப்டேஷன் பற்றி பார்த்தோம். மேலும் ஃபியூச்சரில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.